அனைவருக்கும் அகேனம் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தி இந்திரான்னு ஒரு பாத்திரம் பண்ணியிருக்காங்க, கேமராமேன், தென் பிரவீன், மியூசிக் டைரக்டர் பரத், எல்லார் சார்பிலையும் வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அதர் சேனல் எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த படம் நீங்கள் படம் பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதுக்காக நாங்கள் எல்லா ஊருக்கும் நேரடியாக பத்திரிக்கையாளரை எல்லாரையும் உங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம். இந்த படம் இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். வெறும் பாடமாக சொல்லாமல் அது ஒரு கதை அம்சத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், ஒரு த்ரில் ஃபேக்டர் அதில் வச்சுருக்கோம். நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன டவுன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி, திருநெல்வேலி, தென் திருப்பூர், கோயில்பட்டி, அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ஒரிஜினல் கதையிலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கதை அம்சம் போட்டிருக்கோம். ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் பதில் சொல்ல தயார். எல்லாருமே ஒரு புதுமுகம். என்னென்னா எல்லாம் திறமைசாலி புதுமுகம். படம் பார்த்துட்டிங்களா நீங்கள்? சரி, நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும். ஏன்னா டெக்னிக்கலாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும், கேமராமேன், தென் எடிட்டர் புதுசு, தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு, காஸ்டியூம் டிசைனர் புதுசு, லிரிக் ரைட்டர் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், சிங்கர் புதுசு, ஃபஸ்ட் டைம் சிங்கர். அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவர் கூட இதில் புது யங்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் நான் அந்த காலகட்டத்தில் ஊமை விழிகள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒன்றா வந்தோம். அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப திறமைசாலி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர். ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்றைக்கி ஜனங்க பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம். அது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு. இந்த படம் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வழி கொடுத்து தானே ஆகணும். ஸோ நான் திரைக்கதை இதில் எழுதியிருக்கேன், ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் நம்மது. மீதி எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதை மானிட்டர் பண்ண ஒரு வாத்தியாராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்க சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் குறைபாடே இல்லை. ஆமாம், இது அடுத்தது இது ஒரு வாட்டி என்ன ரேஞ்சில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இன்னொரு படமும் இதே குரூப் வச்சு நான் பண்ணுவேன், உறுதியாக சொல்கிறேன். இல்லை, அது கதை எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அது. இருக்குது, இதில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, அதனால் தைரியமாக சொல்கிறீங்க. படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரைட், ஓகே. ஆமாம், இப்போ பேசுகிறது கம்மியாக பேசுனா தானே நல்லது. இல்லை, வாழ்க்கையிலையும் அப்படி தானே. வீட்டில் நிறைய பேசுவீங்களோ? பேச முடியாதுல்ல. அது மாதிரி தான் படத்தில் என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு. டைரக்டர் சொன்னார், அது அப்படியே கடைப்பிடிச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அந்த ரிவ்யூவில் ஒரு சில பேர் வந்து காசை கொடுத்து அந்த பேச வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப குறைவாக மார்க் பண்ண மாதிரி பேச வைக்கிறாங்க. ஒரு சர்ச்சை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதில் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லது செய்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கு டபுளாக கெட்டது செய்கிறது கூட இருப்பாங்க. இது உலகம் அப்படியே நம்ம பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நேர்மையாக இருக்கோமா அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நாங்கள் நேர்மையாக இருக்கோம். எந்த பணத்தை கொடுத்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நீ போய் இதை சொல்லு, நம்ம படத்தை நல்லா சொல்லு, அது தப்புன்னு சொல்லு, நான் செஞ்சதும் கிடையாது, செய்யவும் மாட்டேன். அதில் நான் உறுதியாக இருக்கேன். இப்போ நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு ஒடியோ குவாலிட்டி இப்போ நம்ம மவுத் டாக்கில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, ஒருத்தர் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த படம் நல்ல படம். இது மாதிரி தான் சமீபத்தில் நல்ல நல்ல படங்கள் அருமையாக ஓடி இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் ஓடினது. 11 ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இப்படி தான் ஓடிச்சு. ஸோ அதை நிறுத்தவே முடியாது. இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்துட்டிங்கன்னா இப்போல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்க பேச்சு யாரும் கேட்குறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இல்லை, தேட்டர் போதுமான 140 தேட்டர் இருக்குது. ஓகே, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நீங்கள் நிறுத்த முடியாது. ஆற்று வெள்ளம் போல் நிறுத்தவே முடியாது. நல்ல விஷயத்தை நிறுத்தவே முடியாது. நம்ம படத்தையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சார், பழைய இயக்குனர் படத்தை விட புதுசாக வர இயக்குனரோட படம் வந்து நல்ல ட்ரெண்டிங்லேயே போயிருக்கு. அதுக்காக நீங்கள் புதிய இயக்குனராக படத்தில் நீங்கள் இயக்காமல் கதைக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க புது இயக்குனர் கொடுத்தா நல்லா ஓடுன்னு. ஆனால் இவர் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அது இவங்க இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்ன புதுசாக தாட்டு கொடுக்குறாங்க, அதை நம்ம வரவேற்க வேண்டியது தானே. நாங்கள் வரும்போது கூட எங்களை யாரும் மதிக்கவே இல்லையே. ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இப்போ தம்பியை எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப கம்மி. அது அவங்களே பேர் வைக்கல, நான் பாட்டு பேர் வச்சுட்டு அவங்க நாங்கள் வேறு பேரில் சொன்னோம் அப்படின்ருவாங்க. சரி, ப்ரொடியூசர் வரும்போது ப்ரொடியூசர் எப்படி பார்க்க மீட் பண்ணுறீங்க, அதோட வரவேற்பு எப்படி பார்க்குறாங்க, புதுசாக வரீங்களா அப்படிங்கிற ஒரு அது எப்படி இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது நான் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் பார்த்ததே 1-2 பேர் தான், அதில் 2வது ஆள் இவர். ஸோ அதனால் என்னால் சரியாக சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ 2வது ஆள்லேயே நான் சீக்கிட்டேன். இல்லை, எனக்கு அது பிடிச்சனால தான் பண்ணோம். சரி சார், நடிகர் சங்க பில்டிங் உங்களோட குரல் ஏதாவது யார் இருக்காங்க நடிகர் சங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு? யாருமே இல்லையே. இல்லை, நான் நடிகர் சங்கத்தை பற்றி, நம்ம படத்தை பற்றி பேசுங்க, பொதுவாக எது வேணால் பேசுங்க. நடிகர் சங்கத்தை பற்றி நம்ம போய் என்ன கருத்து சொல்கிறது? அதுவும் இந்த நேரத்தில் எங்கேயாவது லைட்டாக பற்ற வைக்கணும்னு பார்க்குறீங்க, அது நடக்காது. அது அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 2 கதையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் அப்பாவோட கிடையாது. ரெண்டுமே பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ எனக்கு கதாபாத்திரம் கதை பிடிச்சிருந்ததுன்னா அது ரொமான்ஸ் இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், நெகட்டிவ் ஷேட் இருக்கட்டும், எதுனாலும் நான் பண்ணுவேன். தேங்க்யூ. அது கதை வந்தால் தான். அது கதை இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி இது திணிக்கப்பட்ட இல்லை. அந்த கதையில் நான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது இல்லாமல் நான் கேட்டேன் இவர்கிட்ட, நான் கரெக்டாக இருப்பேன்னா அந்த சொல்கிற கதையில் சார் நீங்கள் பண்ணுவீங்களா, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா இதில் தங்கை மகன் அப்பா பொண்ணு கிடையாது. ஆமாம், இல்லை, இவங்க 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனுமே கிடையாது. அது இப்போ நேற்று வரைக்கும் வேண்டான்னு சொன்னேன். நாளைக்கு வந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? அது எனக்கு தெரியாதுப்பா, அது எனக்கு தெரியாது. இல்லைங்க, நான் யாருக்கும் எதுவுமே
ஆமாம், இல்லை நான் யாரை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லை. ஸோ ஆமாம், இப்போ அரசியல் யோசிக்கவே இல்லை. அது ஏதாவது நம்ம எதுலேயும் குதிக்கிறது இல்லை, பின்னால் எவனோ ஒருத்தன் தள்ளிடுறான். இல்ல அதான் என்ன பாதிப்பு ஏற்படுறதால அரசியல் வேணான்றீங்கன்னு கேட்குறேன். எம்எல்ஏவாக இருந்தீங்க 5 வருஷம். ஆமாம் ஆமாம். அதில் என்ன உங்களுக்கு குறை இருந்தது இல்லை பாதிப்பு? இல்லை, அது ரொம்ப டஃப் ஜாப். ஏன்னா டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக போய் சொல்லணும், அது நம்மளால் முடியாது. சினிமா துறை வந்து நடிகர் வந்து விஜய் அரசியல் பற்றி முதல் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நடிகராக? இல்லை, எனக்கு நம்ம அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ அதை பற்றி யோசித்தா நான் என்னுடைய கருத்து சொல்லலாம். ஸோ அதை நான் யோசிக்கவே இல்லை. ஐயா, அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கார். அரசியலில் நம்ம இப்போ பேச வேண்டாம். நம்ம படத்தை பற்றி பேசுங்க, சினிமா பற்றி பேசுங்க, மக்கள் பற்றி பேசுங்க. நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி போதைப் பொருள் அடிமையாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நடிகருங்கனால தான் இல்லை, அந்த நடிகர் சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் போதை தப்பு தான். இவர் நடிகராக இருக்கனால எல்லாத்தையும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு. இந்த படத்துலேயும் அது சொல்லியிருக்கோம். ஸோ படத்துலேயும் நாங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா இடத்துலையும் லைட்டாக தொட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், படம் தொட்டிருக்கோமா இல்லையா நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. துப்பாக்கி கலாச்சாரம் சொல்லியிருக்கோம், இதுவும் சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். மகளா விஜய் பாண்டியனோட நடிப்பு எப்படி பார்க்குறீங்க? இயக்குனராக முன்னால் வந்து இயக்குனராக வந்து இப்போது நடிகராக வந்து இப்போது தான் சேர்ந்துருக்கீங்க. இந்த கதை பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப பெரிய தப்பு. நான் என் பொண்ணை பற்றி பேசிய, அவன் என்னை பற்றி பேசிய, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தையே பற்றி பேசிய, பொதுவாக பேசுவோம். அதை நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? என் மகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி அவங்க எங்கள் அப்பா எப்படி அவளுக்கு உரிமை இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது சார் வந்து நிறைய படம் நடிச்சதை பார்த்துட்டு அவரை வச்சு டைரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது இல்லை, நல்லா சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் சாருக்கு அந்த காஸ்டியூம் போட்டுட்டு ஃப்ரேமில் பார்க்குறப்பயே ஒரு கிக் கிடைக்கும். அவர் டைலாகே பேச வேணாம், ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பார்த்தாலே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பைக் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த க்ளோஸ்அப் ஷாட், ஒரு ஃபோனில் டைலாகில் மிரட்டுவார், அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். ஸோ எங்களை மாதிரி ஒரு நியூ கம்மருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு அவ்வளோ படங்கள் பண்ண ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டாக கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு இணைந்த கைகள் தான். நிறைய படம் ஞாபகம் சார். ஆமாம், வேறு வியாபாரம் பண்ணேன், அதுவும் சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரம். அதுக்கப்புறம் இது ரொம்ப இழுக்குது, இது இழுக்குது. ஸோ அதனால் திருப்பி வந்துட்டேன். நல்லா கதையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். திரைக்கு வந்தது பிளான் பண்ணிட்டு வந்தேன். திரைக்கு முன்னாடி நான் மேடை நாடகம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த டைமில் நானும் வந்து பண்ணி ஆடிஷன்ஸ் பண்ணி அப்படி ஒரு ட்ரான்சிஷன் நடந்தது தான். ஒரு கட்டம் போட்டு பிளான் போட்டு இதுதான் ஃபஸ்ட்டு இது செகண்ட் அப்படின்னு வரலை. எனக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேடையில் நான் இப்போ 2015 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய நாடகம் பண்ணியிருக்கேன். அது அப்படியே சினிமாவும் ட்ரான்சிஷன் ஆகிடுச்சு. இதுவும் பிடிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்கேன்? டிகிரி முடிச்சிருக்கேங்க, எலக்ட்ரானிக் மீடியா. அதுதானே? பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. அது வந்து மீடியா ஸ்டடீஸ். ஒரு படம் தயாரிக்கிறது, ஃபிலிம் மேக்கிங் பற்றி இருக்குது. வேறு ஏதாவது அவர் ஏதோ இணைந்த கைகள் கேட்குறாரு. இணைந்த கைகள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, அதுவும் இந்த தேட்டரில் பார்த்துருப்பீங்க. ராம்கி என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான், ஏதாவது பண்ணுவோண்டா 2 பேரும் சேர்ந்து பண்ண. ஆமாம் ஆமாம். ஓ, நீ பிரபாகர் ஆமாம், மணப்பாறை. ஆமாம், அவர் தவறிட்டார்ல அவர். எனக்கு நல்லா தெரியுமே, மணப்பாறை. என்னது கேட்க, இந்த வயசில் இப்படி ஓடி ஆடி ஜம்ப் பண்ணுறதுன்னா கஷ்டம் தானே. அது வேறு ரூபத்தில் பண்ணான். சும்மா இதிலே நான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வயசில் ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கோம்.
சும்மா அடித்தோடனே பறந்து விழுறது எல்லாம் பண்ணலை, இல்லை நான் பறந்து போய் அடிக்கலை. ஓகே ஓகே ஐயா, எல்லாரும் தயவுசெய்து படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படத்தை பாருங்கள். அந்த தம்பி படம் பார்த்து தான் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறாரு. ரைட். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.